வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம 1991ல வெளிவந்த தமிழின் சிறந்த திரைப்படங்கள் அப்படின்ற தலைப்பில நாம சில படங்கள் பார்க்க போறோம். அது என்னென்ன படங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு முத்திரை பதித்த ஒரு திரைப்படங்களா தான் கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில இந்த படங்கள நான் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நாம பார்க்க போகிற திரைப்படம் ஈரமான ரோஜாவே. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கேஆர் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை வந்து இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்கார். இந்த படத்தில் சிவா, மோகினி, சின்னி ஜெயந்த் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு கல்லூரி காதல் கதையை பேஸ் பண்ணி வெளிவந்த திரைப்படம். இந்த இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு புதுமுகங்களா அறிமுகமான ஹீரோயின்ஸை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம். இளையராஜா அவர்களுடைய இசையில் எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் கோபுர வாசலிலே. கார்த்திக், பானுப்பிரியா, ஜனகராஜ், நாசர் இவங்க நடித்த திரைப்படம். இந்த படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா அவர்கள். பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் அமைஞ்சது. இந்த படத்தை இயக்குனது பிரியதர்ஷன் அவர்கள். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 1991ல வெளிவந்து அதிக வசூல் பண்ண திரைப்படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் கும்பகர தங்கையா. கங்கை அமரன் அவர்கள் இயக்கத்தில வெளிவந்த இந்த திரைப்படத்தில பிரபு, கனகா இவங்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா அவர்கள். பாடல்களும் அனைத்து சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டேஸ்க்கு மேல ஓடி மிகப்பெரிய ஒரு வசூல ஈட்டிய திரைப்படம். ஸோ 1991ல இந்த படமும் ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம். கிராமத்து லவ் ஸ்டோரிய பேஸ் பண்ணி வந்த திரைப்படம் இது. அடுத்து நாம பார்க்க போறது மாநகர காவல். இந்த படத்தில விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. ஹீரோயின் பேர் எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏவிஎம் உடைய தயாரிப்பில விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு, மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆன திரைப்படங்கள் இதுவும் ஒண்ணு. கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேல ஓடுச்சு. ஸோ 90ஸ் கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த தவிர்க்க முடியாத படமா சொல்வீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு மிகப்பெரிய அளவுல ஹிட்டான ஒரு போலீஸ் திரைப்படம் இது அப்படின்னு சொன்னா, அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை இந்த படத்தில அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்த டிவில போட்டாங்கன்னா, பார்க்கறதுக்கு ரசிகர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இது அந்த வருஷத்தில வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் தளபதி திரைப்படம். 1991ல தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திரைப்படம். மணிரத்னம், ரஜினிகாந்த் அவங்களோட காம்பினேஷன்ல வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இளையராஜா அவர்கள். இந்த படமும் பார்த்தீங்கன்னா, பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆச்சு. படமும் நல்ல ஒரு வெற்றி பெற்றது. அந்த வருஷத்தில சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஒரு திரைப்படமா இந்த படம் அமைஞ்சது. ஸோ மணிரத்னம், ரஜினிகாந்த் இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்த இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம். ஸோ 91வது வருஷத்துல இது ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் தர்மதுரை திரைப்படம். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாரு. கௌதமி நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில வெளிவந்த பாடல்கள் அத்தனையுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. 1991ல வந்த மிக முக்கியமான திரைப்படத்துல, அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படத்துல, இது மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 1991ல மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொன்னா, சின்னத்தம்பி திரைப்படத்த சொல்லலாம். இந்த சின்னத்தம்பி திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரபு, குஷ்பு இவர்களுடைய நடிப்பில வாசு அவர்களுடைய டைரக்ஷன்ல இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில வெளிவந்த திரைப்படம். 200 நாளுக்கு மேல ஓடுன திரைப்படம் இது. இந்த படம் அந்த வருஷத்துடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். ஸோ சின்னத்தம்பிக்கு இன்னைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமா தான் அமைஞ்சது. ஸோ அந்த வருஷத்துல இது ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபிலிமா வந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போற திரைப்படம் கேப்டன் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற திரைப்படம். புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படமா இந்த படம் அமைஞ்சது. ஸோ யாருக்குமே 100வது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததில்ல. ஆனா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் சொல்லணும். ஆர்.கே. செல்வமணி அவர்களுடைய இயக்கத்தில வெளிவந்த இந்த திரைப்படம், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நடிப்பில வெளிவந்த திரைப்படம். மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு இந்த திரைப்படம். 200 நாளுக்கு மேல ஓடுன திரைப்படம். இந்த படம் தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் செட்டர் திரைப்படமா அமைஞ்சது. இயக்குனர் ஆர்.கே. செல்வமணிக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் அமைஞ்சது. ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் அல்ல திரைப்படம் அப்படின்னு நம்ம இந்த திரைப்படத்த சொல்லலாம். நண்பர்களே நான் வந்து 1991ல வெளிவந்த மிக சிறந்த திரைப்படங்கள
வரிசைப்படுத்தி நான் போட்டிருக்கேன். இதில எது நல்ல திரைப்படம், என்ன திரைப்படம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது திரைப்படத்த நான் விட்டிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். அது இருக்கும் முன்பு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம்.